ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. இதே மாதிரி இயற்கை சூழலில் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண அள்ளிநகரத்தில் உள்ள வீரப்ப அய்யனார் கோயிலும் உத்தமபாளையத்தில் உள்ள காலத்தீஸ்வரர் கோயிலும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. தேனி மாவட்டத்தில் சின்னமனூரில் உள்ள ஒரு பழமையான கோயில் தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேனியிலிருந்து பெரியகுளம் கம்பம் சாலை வழியாக வந்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க. கிபி 740 முதல் 768 வரை ஆட்சி புரிந்த முதலாம் ராஜசிம்ம பாண்டியனால் கட்டப்பட்ட கோயில் என்று நம்பப்படுகிறது. ஆனால் கோயிலில் கிடைத்த பழமையான கல்வெட்டுகள்லாம் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க. கோயிலோட தீர்த்தம் சுரபி தீர்த்தம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள பூலாநந்தீஸ்வரர் சிவகாமி அம்மன் கோயில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 7 நிலை ராஜகோபுரம், எதிர்க்க ஒரு 16 கால் மண்டபம் இருக்குங்க. கோயிலோட தெப்பக்குளமும் இந்த கோபுரத்துக்கும் இந்த மண்டபத்துக்கும் நேர் எதிராதாங்க இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ப்ராப்ளம் இல்லைங்க. கோயிலுக்கு எதிர்க்க நிறைய இடம் இருக்குது. போன வீடியோக்களில் பார்த்த 2 கோயில் மாதிரியே இந்த கோயிலையும் சித்திரை மாதத்தில் 10 நாள் திருவிழா நடைபெறுமுங்க. சுற்றி உள்ள ஊர்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க. சிவபெருமான் சன்னதிக்கு பக்கத்திலே அம்மனுக்கு தனி சன்னதி, தனி கோயில் மாதிரி இருக்குங்க. அதனால் அம்மன் சன்னதிக்கு நேராகவும் ஒரு நுழைவாயில் அமைச்சிருக்காங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போய் இந்த கோயிலோட மற்ற சிறப்புகள் எல்லாம் பார்க்கலாங்க. 2ஆம் நிலை நுழைவாயிலுக்கு முன்னாடியே கொடிமரம், நந்தி பகவான், விநாயகர் மற்றும் தண்டாயுதபாணியை இங்கேயே வழிபடலாங்க. மூலவர் சன்னதிக்கு எதிர்க்க இங்கே நந்தி பகவான் இருக்கிற மாதிரி அம்மன் சன்னதி எதிர்க்கவும் ஒரு நந்தி பகவான் இருக்குங்க. இங்கே இதை சுற்றி கிரில் வச்சுருப்பாங்க. அது கிரில் இல்லாமல் ஒரு நந்தி பகவான் இருப்பார். கொடிமரம் ஒன்று தாங்க இருக்கும் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி. உள்ளே இருக்கிற இந்த அர்த்த மண்டபத்துலேயும் நந்தி பகவானும் பலிப்பீடமும் இருக்குங்க. மூலவர் ஸ்ரீ பூலாநந்தீஸ்வரர் சதுர ஆவுடையாராக நமக்கு காட்சி தராருங்க. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மர், லிங்கோத்பவர் மற்றும் தில்லைக்காளி பார்க்கலாங்க. பிரகாரத்தில் சூரிய பகவான், 63 நாயன்மார்கள், சப்த மாதிரிகள், சித்திரகுப்தர், வீரபத்ரர், விநாயகர், சண்டிகேஸ்வரர், லக்ஷ்மி நாகேஸ்வரர், பைரவர், சந்திரன்லாம் பார்க்கலாங்க. கல்வெட்டுகளின்படி இந்த இடம் ஆலநாட்டு ஆரிகேசரி நல்லூர் என்றும் பிரம்மதேய கிராமம் என்றும் அழைக்கப்பட்டதுங்க. அந்த காலகட்டங்களில் இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் உடையார் என்று அழைக்கப்பட்டதுங்க. மூலவர் பூலாநந்தீஸ்வரர் இதற்கு முன்பு புலவனேசர், பாலுண்டநாதர், அளவுக்கு அளவானவர், தாழ்வ குழந்தவர், ராஜசிம்மேஸ்வரம் உடையார் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டார். இந்த கோயிலோட அடித்தளம் ஃபுல்லாக கல்வெட்டுகள் இருக்குங்க. ராஜசிம்ம பாண்டியன் காலத்து கல்வெட்டுகள், மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டுகள், சடையவர்மன் வீரபாண்டிய காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் இங்கே இருக்குங்க. இந்த கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களோட விவரங்கள் மற்றும் நன்கொடைகளை பற்றிய விவரங்கள்லாம் இந்த கல்வெட்டுகள் குறிக்குதுங்க. இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பக்தர்கள் உயரத்துக்கு ஏற்ப காட்சி தரும் அதிசய சிவலிங்கம்னு. அதற்கான காரணம் இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தில் இருக்குங்க. தேவலோகத்தில் இருக்கிற கற்பக விருட்ச மரம் வீரபத்திரனோட சாபத்தால் பூலோகத்தில் முள்ளுடன் கூடிய பூளை மரமாக உருவானது. தினமும் அரண்மனைக்கு பால் எடுத்து செல்லும் ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா அந்த பூளை மரத்தின் வேறு தடுக்கி தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பால் சிந்துது. இந்த நிகழ்வு அரசரிடம் அந்த சிறுவன் சொல்ல, அரசர் உடனே தன் ஆட்களை அனுப்பி அந்த மரத்தை வெட்டும்படி கூறினார். அரசரோட அறிவுறுத்தலின்படி அந்த மரத்தை வெட்டின உடனே வீரபத்திரனோட சாபம் விளங்கி அந்த மரம் மீண்டும் கற்பக விருட்சமாக தேவலோகத்துக்கு சென்று விட்டது. மரத்தை வெட்டிய வாளில் ரத்தம் இருப்பதை கண்ட வீரர்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த இடத்தை தோண்டி பார்த்தார்கள். அங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக லிங்க வடிவில் இருப்பதை மன்னரிடம் உடனே தெரிவித்தார்கள். இந்த செய்தியை கேட்ட மன்னர் உடனே சிவபெருமானை வழிபட்டார். மன்னரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் விஸ்வரூப காட்சி கொடுத்தார். ஆகாய உயரத்துக்கு இருந்த விஸ்வரூப காட்சியால் மன்னரால் சிவபெருமானை முழுசாக பார்க்க முடியல. மன்னர் உடனே சிவபெருமான்கிட்ட வேண்டி அவர் பார்வைக்கு ஏற்றால் போல் உருவம் எடுக்க சொல்லி கேட்குறாரு. மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் அளவுக்கு அளவாக அவர் உருவத்தை குறுகி காட்சி தந்தார். மூலவர் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் இங்கே முருகப்பெருமானுக்கு தனி சன்னதிங்க. வள்ளி தேவயானியோட முருகப்பெருமான் நமக்கு காட்சி தராருங்க.
சிவபெருமான் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க அளவுக்கு அளவாக அவர் காட்சி தந்ததால் அளவுக்கு அளவானவர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. சிவனின் அருளால் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் லிங்கத்தை கட்டி தழுவினார். மன்னர் சிவலிங்கத்தை கட்டி தழுவும்போது அவரோட முகத்தின் பதிப்பும் மார்பக கவசத்தோட பதிப்பும் இன்றளவும் காணப்படுகிறது. இந்த நிகழ்வால் சிவபெருமானை தழுவ குழந்தவர் என்றும் அழைக்கப்படுகிறார். மன்னருக்கு எப்படி சிவபெருமான் அவர் உயரத்திற்கு ஏற்ப காட்சி அளித்தாரோ அதே போல இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் உயரத்திற்கு ஏற்ப காட்சி அளிக்கிறார். நீங்கள் இந்த கோயிலில் வந்து மூலவரை பார்க்கும்போது உங்கள் உயரம் எவ்வளவோ அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நம்மளுக்கு காட்சி தராருங்க. இந்த கோயிலில் உள்ள சிவகாமி அம்மன் எப்போதும் வியர்த்தபடி காட்சி தராங்க. இந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு அலங்காரத்து மூலயமா அதை மறைக்கணும்னு பார்த்தாலும் அம்மன் வியர்த்தபடி தாங்க காட்சி தருவாங்க. அது இந்த கோயிலில் உள்ள ஒரு அதிசயம். இந்த கோயிலில் இருக்கிற நாகலிங்க மரத்தில் இருக்கிற நாகலிங்க பூவில் கூட ஒரு அதிசயம் இருக்குங்க. இந்த பூவுக்கு நடுவில் லிங்கம் மாதிரியும் அந்த லிங்கத்துக்கு ஆதிசேஷன் கொடைப்பிடிக்கிற மாதிரியும் இருக்குங்க. இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானையும் அம்மனையும் வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் உள்ள இறைவனை வேண்டினால் திருமண வரம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவோட நம்ம தேனி மாவட்டத்திலேருந்து கிளம்புறோங்க. அடுத்த முறை வரும்போது மற்ற கோயில் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாம் இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.